அனைவருக்கும் வணக்கம். +2விற்கு பிறகு என்ன படிக்கலாம் தொடரில் நாம் இப்பொழுது காணவிருப்பது BA இங்கிலீஷ். கலை அறிவியல் பாடங்களில் மிக சிறந்த இடத்தை பிடித்திருக்கும் பாடங்களில் ஒன்று BA இங்கிலீஷ். இளங்கலை ஆங்கிலம் இந்த பாடத்தை யார் யார் படிக்கலாம்? கல்வி தகுதி, வயது வரம்பு, கல்வி கட்டணம், BA ஆங்கிலம் பாடத்திற்கு இணையான தகுதியான பாடங்கள் எவை, வேலைவாய்ப்புகள், சிறந்த கல்லூரிகள், மேற்படிப்பு போன்ற தகவல்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். அதற்கு முன்னால் என்னோட இந்த யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ காணொளிக்குள் செல்லலாம். கலை அறிவியல் பாடங்களில் ஆங்கில இலக்கிய பாடம் மிக சிறந்த பாடமாக இருக்கிறது. ஆங்கில பாடங்கள் உரைநடை, ஆங்கில கவிதை, கட்டுரை எழுதுதல், கடிதம் எழுதுதல், ஆங்கில மொழி திறன், சொற்றொடர்கள், ஆங்கில இலக்கணம் போன்றவைகளில் தங்களது தகுதியை வளர்த்து கொள்வதுதான் ஆங்கிலத்தை பாடமாக எடுத்து படிப்பவர்களின் சிறப்பு. ஆங்கிலம் படிக்க BA இங்கிலீஷ், BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர், BA இங்கிலீஷ் வித் ஜேர்னலிசம், BA இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன், BA இங்கிலீஷ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் என பல வகையான பாடப்பிரிவுகள் உள்ளன. BA ஆங்கிலம் பட்டப்படிப்பை படிக்க 10+2 முறையில் படித்து பள்ளி இறுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருத்தல் போதுமானது. சில தனியார் கல்லூரிகளில் மட்டும் குறைந்தபட்சம் 55 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு அந்தந்த மாநில அரசுகள் நிர்ணயித்துள்ள வயது வரம்பு இந்த பாடத்திற்கும் பொருந்தும். பொதுவாக 17 வயது முதல் 25 வயது வரை உள்ளவர்கள் இந்த பாடப்பிரிவில் சேரலாம். கல்வி கட்டணம் அரசு கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள் என கட்டணங்கள் வேறுபடுகிறது. குறைந்தபட்சம் 1800 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளிலும் 20000 ரூபாய் வரை தனியார் கல்லூரிகளிலும் கல்வி கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இணையான பாடங்கள் BA ஆங்கிலம் பாடத்திற்கு இணையாக BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர், BA ஜேர்னலிசம், BA ஹானர்ஸ் இங்கிலீஷ், BA ஹானர்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன், BA இங்கிலீஷ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் போன்ற பாடங்கள் இவற்றுக்கு இணையான பாடங்களாக கருதப்படுகிறது. கல்லூரி காலம் BA ஆங்கிலம் 3 ஆண்டுகள் படிக்கக்கூடிய பட்டப்படிப்பு ஆகும். இது 3 ஆண்டுகளில் 6 பருவங்களை உள்ளடக்கியது. கற்பிக்கப்படும் பாடங்கள் BA ஆங்கிலம் தேர்ந்தெடுக்கும் மாணவர்கள் லிட்ரேச்சர், லாங்குவேஜ், லைஃப் ஸ்கில்ஸ், பிரிட்டிஷ் லிட்ரேச்சர், ஷேக்ஸ்பியர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர், சாஃப்ட் ஸ்கில்ஸ், இந்தியன் ரைட்டிங்ஸ், அகடமிக் ரைட்டிங்ஸ், அமெரிக்கன் லிட்ரேச்சர், யூரோப்பியன் லிட்ரேச்சர், டிரான்ஸ்லேஷன், கான்டெம்பரரி லிட்ரேச்சர், கிரியேட்டிவ் ரைட்டிங், ஃபில்ம் லிட்ரேச்சர், லிட்ரஸி தியேட்டர், ஜேர்னலிசம், லாங்குவேஜ் டீச்சிங், ரைட்டிங் ஃபார் மீடியா போன்ற பாடங்களையும் இந்தியன் ரைட்டிங்ஸ், ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் போன்றவற்றை தங்களது பாடங்களாக படிப்பார்கள். இந்த பாடங்கள் கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழக பாடத்திட்டங்களுக்கும் வெவ்வேறு விதமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும். வேலைவாய்ப்பு BA இங்கிலீஷ் அல்லது BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்த மாணவ மாணவிகள் அதிக சம்பளம் பெறக்கூடிய பணிகளில் அமர்த்தப்படுகிறார்கள். உதாரணமாக அவர்கள் செய்யும் பணிகளுக்கு ஏதுவாக ஆண்டிற்கு 2.5 லட்சம் ரூபாய் முதல் 4 லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டக்கூடிய பணிகளில் அவர்கள் அமர்வதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. BA இங்கிலீஷ் பாடத்திற்கும் BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பாடத்திற்கும் உள்ள வேறுபாடு. BA இங்கிலீஷ் பாடத்தில் ஆங்கில மொழியின் கூடுதல் அம்சங்களை கொண்ட ஒரு பட்டமாகவும் ஆங்கில மொழி தொடர்பான அனைத்து பாடங்களின் பார்வையை வழங்குவதாகவும் BA இங்கிலீஷ் அமைந்திருக்கும். BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் என்பது ஆங்கில இலக்கியம் மற்றும் மொழியின் தோற்றம் தொடர்பான பாடங்களில் ஆழமான நுண்ணறிவுகளை கொண்டுள்ளதாக இருக்கும். இந்த பாடத்தில் ஆங்கில இலக்கியம் ஒரு முக்கிய பாடமாக இருக்கும். வேலை வாய்ப்புகள் BA ஆங்கிலம் படித்தவர்களுக்கு
ஊடகங்கள் மற்றும் தகவல் தொடர்பு போன்ற பல்வேறு துறைகளில் பல்வேறு வகையான தொழில் வாய்ப்புகள் உள்ளன. மேலும் இந்த பட்டம் படித்தால் சிவில் சர்வீஸ் தேர்வுகளை எழுதுவதற்கு அடித்தள பாடமாக இது அமையும். இப்பாடத்தில் இங்கிலாந்தின் சமூக வரலாறு, ஷேக்ஸ்பியர் சகாப்தம், இந்திய இலக்கியம், ஆஸ்திரேலிய இலக்கியம் மற்றும் கனட இலக்கியம் போன்ற இலக்கிய பாடங்கள் நிறைய இருப்பதால் இலக்கியத் துறையில் அதிகமான வேலைவாய்ப்புகளை பெறுவதற்கு வசதியாக இருக்கும். ஊடக எழுத்தாளர், நிர்வாக உதவியாளர், மனிதவள மேலாளர், தொடக்கப்பள்ளி ஆசிரியர், உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர், செயல்பாட்டு குழு தலைவர், நகல் எழுத்தாளர், சந்தைப்படுத்துதல் மேலாளர், ஆசிரியர், பேராசிரியர்கள், கிராஃபிக் டிசைனர், தொழில்நுட்ப எழுத்தாளர் என வேலைவாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. இந்தியாவில் பிரிட்டிஷ் பேரரசின் எழுச்சி மற்றும் வளர்ச்சி, சமூக மற்றும் மத சீர்திருத்த இயக்கங்கள், இந்திய தேசிய காங்கிரஸ், தேசிய சுதந்திர இயக்கம், முஸ்லீம் லீக் என சில வரலாற்று சார்ந்த பாடங்கள் இருப்பதாலும் இவை போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கு சாதகமாக அமையும். ஆங்கிலத்தோடு இணைத்து இதழியல், ஜேர்னலிசம், MBA, விஷுவல் கம்யூனிகேஷன் போன்ற படிப்புகளை தேர்வு செய்வதன் மூலம் கலை பண்பாட்டு துறைகளில் பல்வேறு வேலைவாய்ப்புகளையும் பெற முடியும். இது மட்டுமன்றி ஆங்கிலம் மற்றும் ஆங்கில இலக்கியம் படிப்பவர்கள் அரசு போட்டித் தேர்வுகளில் பெருமளவு வெற்றி பெறுகிறார்கள். ஆங்கில மொழி மீது அதிக ஆர்வம் உள்ளவர்கள் கலை, இலக்கியம், மீடியா ஆகிய துறைகளில் சாதிக்க நினைப்பவர்களுக்கு BA ஆங்கிலம் ஒரு சிறந்த பாடம். BA இலக்கியம் பாடத்துடன் B.Ed படித்து முடித்துவிட்டு பள்ளிகளுக்கு ஆங்கில ஆசிரியராகவும், MPhil அல்லது PhD முடித்துவிட்டு பேராசிரியர்களுக்கான தகுதி தேர்வில் வெற்றி பெற்று கல்லூரி பேராசிரியர்களாகவும், ஆராய்ச்சி படிப்புகள் மூலம் கல்லூரி, பல்கலைக்கழகங்களில் வேலை வாய்ப்பும் பெற முடியும். BA இங்கிலீஷ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்கும் மாணவர்களுக்கு ஆங்கில மொழியை பயன்படுத்தி கணினியில் மென்பொருட்களை உருவாக்குவது மற்றும் கணினியில் தகவல்களை சேமித்து வைத்தல் மற்றும் தகவல்களை வாடிக்கையாளர்களுக்கு அளிப்பது போன்றவற்றை பற்றிய பாடங்கள் கற்றுத்தரப்படுகின்றன. இப்பாடத்தை படித்து முடிப்பதன் மூலம் அப்ளிகேஷன்ஸ் டெவலப்பர், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர், சீனியர் ப்ரோக்ராம் அனலிஸ்ட், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்பெஷலிஸ்ட், அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டண்ட், கம்ப்யூட்டர் சிஸ்டம் அனலிஸ்ட், லீட் கன்சல்டன்ட் போன்ற வேலைவாய்ப்புகளை பெற முடியும். ஆங்கில இலக்கியம் படிப்பவர்கள் MBA, டெக்னிக்கல் ரைட்டிங், ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்புகள், டிராவல்ஸ் டூரிசம், மொழிபெயர்ப்பாளர், பப்ளிக் ரிலேஷன்ஷிப் என பல பரிமாணங்களில் பிரகாசிக்கலாம். சர்வதேச நிறுவனங்களில் மொழிபெயர்ப்பாளர் பணிகளுக்கு அதிக வரவேற்பும் இருக்கிறது. BA இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் படிப்பவர்கள் மொழியியல் மற்றும் ஆங்கில மொழியின் தத்துவ பாடங்கள் பயிற்றுவிக்கப்படும். மேலும் ஆங்கில தொடர்பாடல் பற்றியும் கற்பிக்கப்படுகிறது. இந்த பாடத்தை படிப்பவர்கள் இங்கிலீஷ் ட்ரெய்னராகவும், கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் ட்ரெய்னராகவும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்பெஷலிஸ்டாகவும், இங்கிலீஷ் ட்ரெய்னர் போன்ற வேலைகளுக்கு செல்லலாம். BA ஆங்கிலம் படித்தவர்களுக்கு வெகுஜன ஊடகங்கள் மற்றும் பத்திரிகையின் பின்னணியில் உள்ள நிறுவனங்களில் நிறைய வேலைவாய்ப்புகள் உள்ளன. ஜென்பேக்ட், காக்னிசன்ட், டாடா கம்யூனிகேஷன்ஸ் லிமிடெட், நெட்கிராக்கர் டெக்னாலஜி கார்ப்பரேஷன், இன்ஃபோசிஸ் BPO, WNS குளோபல் சர்வீசஸ், இந்தியா டுடே குரூப், யுனைடெட் ஹெல்த் குரூப், அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ், கார்ப்பரேட் கம்பேரிங், ஸ்போர்ட்ஸ் கம்பேரிங் போன்ற எண்ணற்ற தனியார் துறைகளில் வேலைவாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. ஆகவே ஆங்கில மொழியின் மீது ஆர்வமும் திறனும் இருப்பவர்களுக்கு BA இங்கிலீஷ் ஒரு சிறந்த பாடமாக இருக்கும். மேற்படிப்புகள் என்னென்ன படிக்கலாம்? BA இங்கிலீஷ் முடித்தவுடன் MA இங்கிலீஷ், MA ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், டூரிசம் அட்மினிஸ்ட்ரேஷன், லா, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், லிங்குவிஸ்டிக்ஸ், கம்யூனிகேஷன் மேனேஜ்மெண்ட், ஃபில்ம் எடிட்டிங் அண்ட் டைரக்ஷன், விஷுவல் கம்யூனிகேஷன், பிஸ்னஸ் இங்கிலீஷ், லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், MA சைக்காலஜி, MA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சோஷியாலஜி, MBA போன்ற பாடங்களை தேர்வு செய்யலாம். மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் உங்களது கேள்விகளை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். நன்றி, வணக்கம்.